இந்த வீடியோல நம்ம இப்போ சுடிதார் ஈஸியா எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பார்ப்போம். இது கை கட் பண்ணி வச்சிருக்கோம். சுடிதார் கட் பண்ணி வச்சு கரெக்டான அளவுல தான் கட் பண்ணி வச்சிருங்க. பாருங்க, எதுவுமே எக்ஸ்ட்ரா விடல. லைனிங்லயும் சரி இதுலயும் சரி நான் எதுலயுமே எக்ஸ்ட்ரா விடல. கரெக்டான அளவு தான் கட் பண்ணிருக்கேன். அதே போல எல்லா இடமுமே நான் கரெக்டான அளவு தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல்லாமே கரெக்டா சுடிதார் எப்படி கட் பண்ண அதே மாதிரி தான் கட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே கைக்கு மடிச்சு தைச்சுக்கலாம். கரபாகம் தான் ஒரு தடவை மடிச்சா போதும். 2 தடவை மடிக்கணும்னு தேவை கிடையாது. ஒரு மடிப்பு போதும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. நான் கட்டிங் ஸ்டிச்சிங் சேர்த்து தான் போடுவேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். அளவும் கரெக்டா இருக்கும். நான் கட் பண்ற மாதிரியும் தைக்கிற மாதிரியும் தைங்க, அளவு கரெக்டா இருக்கும். நம்ம ரெண்டுமே கைக்கு ஒரு தையல் போட்டா போதும். போட்டு எடுத்தாச்சு. இன்னும் ஃப்ரண்டும் பேக்கும் ஒரே அளவு தான். கழுத்து இந்த கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டும் பேக்கும் ஒரே அளவு தான். அதனால எது எப்படி தைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அளவு சுடிதார்ல பேக் கழுத்து சின்னதா இருக்கும். ரெடிமேட் சுடிதார்ல பேக் கழுத்து பெரும்பாலும் சின்னதா தான் இருக்கும், மேலதான் இருக்கும். அதனால அவங்க 2 கழுத்துமே ஒரே போல வேணும். கொஞ்சம் கழுத்தையும் இறக்கி வேணும்னு கேட்டதுனால 2 கழுத்தும் நம்ம ஒரே மாதிரி தான் 2 சைடுமே வெட்டிருக்கோம். பின் சைடும் பேக் சைடும் ஒரே மாதிரி தான் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த கீழே நம்ம மடிச்சு தைச்சிடலாம். உள்பக்கம் இப்படி மடிச்சு தைச்சிருங்க. ஈஸியான வேலை எல்லாம் நம்ம டக்கு முடிச்சு ஸ்பீடா தைக்கலாம். அரை இன்ச்சு இப்படி 2ஆ மடிச்சு விடுங்க. இப்ப நான் கீழே மடிச்சு தைச்சாச்சு. அதே போல இந்த சைடுக்கும் மடிச்சு வச்சிடலாம். உள்பக்கம் தான் மடிச்சு தைக்கணும். அதுக்கு எப்படி மடிச்சு தைச்சோமோ அதே போலதான் 2 மடிப்பா மடிக்கணும். ஒரு மடிப்பு மடிக்க கூடாது, 2 மடிப்பு மடிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும், அப்புறம் அதாவது இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும். நம்ம 2மே மடிச்சு வச்சாச்சு. இதுல 1 மட்டும் இப்ப ஃபர்ஸ்ட் கழுத்து வைப்போம். லைனிங்க்கும் கீழே அடிப்பாகத்தை மடிச்சு தைச்சிடலாம். இதுக்கும் அதே போலதான் 2 மடிப்பு மடிங்க. இப்ப நம்ம மெயின் கிளாத்துக்கும் கீழே மடிச்சு தைச்சாச்சு, லைனிங்க்கும் கீழே மடிச்சு தைச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இப்படி தைக்கும்போது நமக்கு ஸ்பீடா தைக்கலாம். கீழே மடிச்சு வச்சாச்சு. அது இதுவும் ஒரே கழுத்து தான். அதனால ஒரு கழுத்துக்கு மேல இன்னொரு கழுத்தை வச்சு திருப்பி வச்சுக்கலாம். இது காட்டன் சுடிதார் தான். வச்சு திருப்பதான் போறோம். இது நல்ல பக்கம், இது லைனிங். நல்ல பக்கம் லைனிங்ல ஒட்டி இருக்க மாதிரி வச்சிடுங்க.
வளைவுனாலும் நீங்க கழுத்து எதுவுமே இழுக்க கூடாது. இழுத்தா வந்து கரெக்டா இருக்காது. நம்ம கரெக்டான அளவுக்கு தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பத்திலாம் அதே போல நீங்க அது எப்படி இருக்கோ அப்படியே செய்யணும். எனக்கு ஒரு தையல் போட்டாச்சு பாருங்க. சின்ன சின்னதா அங்கங்க 1 இன்ச்சு கேப் விட்டு இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. இப்படி கட் பண்ணி விட்டும் போது நம்ம கழுத்தை திருப்பி தைக்கும் போது கழுத்து ரவுண்ட் கரெக்டா வந்துடும் தைக்கிறது. இப்படி நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. அப்படியே இதை திருப்பி விட்டுறலாம். உள் பக்கம் திருப்பி விட்டுட்டு பாருங்க ஓரத்துல தையல் போடலாம். கழுத்து எவ்வளவு ஓரமா உங்களுக்கு தையல் போட முடியுமோ அவ்வளவு ஓரமா தையல் போடுங்க. ஷோல்டர்ல மட்டும் நம்ம தைச்சுக்கலாம். லைனிங்கும் இதையும் சேர்த்து இங்க பாருங்க. வேற எங்கேயுமே தைக்க வேண்டாம். இப்படி இது மட்டும் தைச்சா போதும். நம்ம தச்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் கழுத்தை நம்ம தச்சு கரெக்டா நீட்டா எடுத்தாச்சு. இதே போல அதையும் எடுத்துக்கலாம். அடிபாகத்தை ஃபர்ஸ்ட் தச்சிடலாம். லைனிங்ல அடிபாகத்தை தச்சிடலாம். இதுல நம்ம அடிபாகம் தச்சாச்சு. மேல இருந்தே நம்ம அதுக்கு தைச்ச மாதிரி அந்த சைடு தைச்சாலும் அதே மாதிரிதான் இதுக்கும் தைக்கணும். அரேஞ்சு கேப் விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டே வாங்க. துணி இழுக்க கூடாது. 2 துணியுமே நீங்க இழுக்க கூடாது. மெதுவா அது எப்படி இருக்கோ வளைவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க திருப்பி வச்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடமா தான் தைக்கணும். நம்ம ஸ்ட்ரைட் தையல்னா ஸ்பீடா போடலாம். இது வளைவா இருக்கு பார்த்தீங்களா, அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவா தான் தைக்கலாம். கழுத்து செய்யலாம். அப்புறம் தையல் போட்டாச்சு. இந்த கழுத்து சைடுல 1 இன்ச்சு கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடமா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டாதான் நம்ம வந்து கழுத்து நீட்டா வரும். கிராஸ்லயும் கட் பண்ணலாம். நான் கொஞ்சம் நேரா தான் கட் பண்ணேன். உங்களுக்கு வீடியோக்கு தெரியணுங்கிறதுக்காக இது கட் பண்ணி விட்டுட்டு பாருங்க அப்படியே பக்கத்தை திருப்பி எடுத்துக்கலாம்.
வளைவுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இடமா இது போல தைங்க. அப்படியே ஷோல்டர்லயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே வந்து இந்த சைடும் நம்ம ஷோல்டர்ல தைச்சுக்கலாம். இனிமே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இந்த சைடு தான் கரெக்டா இருக்கணும். இந்த ரெண்டு சைடும் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணா கரெக்டா வைங்க. இங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மட்டும் கரெக்டா பார்த்துட்டு தைக்கும்போது இந்த சைட்ல இருந்தே தைங்க. இதை நான் கையில பிடிச்சி வச்சிருக்கேன். ஏன்னா இது விலகக்கூடாது பத்தியில இந்த சைடு தான் கரெக்டா இருந்தான் ஃப்ரண்ட் கழுத்து பக்கம். இந்த சைடு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சொல்றோம். கொஞ்சம் ஷோல்டர் தச்சாச்சு. கூட ஒரு தையல் போட்டுக்கலாம் ஷோல்டருக்கு. நம்ம கை ஜாயின் பண்ணலாம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க ஃபுல்லா சுத்திலும் தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தைக்கணும் தைங்க. நான் தையல் போட மாட்டேன், ஏன்னா நான் கரெக்டா பிடிச்சி அப்படியே தச்சிருவேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா சுத்திலும் அப்படியே லைனிங் ஏதோ ஒட்டி ஓரமா ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைங்க. நீ சென்டர் கட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இதுல வைங்க. நம்ம பிளவுஸுக்கு தைக்கிற மாதிரியே தான் ஷோல்டரும் வந்து கரெக்டா வரணும். கை ஜாயிண்ட் ரெண்டுமே ஒண்ணு மேல ஒண்ணா இருந்தாதான் நல்லா இருக்கும். நமக்கு இவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இது எந்த இடத்துல வருவோ அதுல இருந்து நம்ம தைச்சா போதும். நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கல அந்த இடத்துல கையில சென்டர் கட் பண்ணிட்டு இருந்தா அது கரெக்டா வரணும். அப்பதான் அந்த கை கரெக்டா இருக்கும். அதுக்காக அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு அந்த பக்கம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பதில நான் கட் பண்ணி விட்டதும் இந்த ஜாயிண்ட் ஒன்னா இருக்கா இந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. இது நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணி எடுத்ததுனால ரெண்டாவுமே கரெக்டான அளவு தான். அதனால நீங்க ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இப்படி தூக்கி தூக்கி நீங்க வச்சுக்கிட்டா போதும். நீங்க சுத்திலும் தையல் உடனே கூட தேவையில்லை. கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல வரும்போது இந்த பிறகு நான் எப்படி எடுத்துக்கணும் அதே போல நீங்க எடுத்துட்டா போதும். நம்ம ரெண்டுமே ஒரே அளவு தானே கட் பண்ணிக்குவோம். இப்போ பிளவுஸுக்கு வந்து லைனிங் கரெக்டா கட் பண்ணிட்டு மெயின் கிளாத்தா விட்டு கட் பண்ணுவோம். இது நான் அப்படி எதுவுமே விட்டு கட் பண்ணல. அதனால நம்ம இது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தூக்கி வச்சு ஜாயின் பண்ணா போதும். இப்போ நம்ம ஒரு சைடு கை வச்சாச்சு, இன்னொரு சைடு இதே போல நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த சென்டர்ல இப்படி வைக்கணும். ஜாயிண்ட் இருக்குல்ல, ஜாயிண்ட்ல இப்படி வச்சுட்டு நம்ம வந்து கையில அகலம் கூடுதலா கூட எடுத்திருப்போம். நம்ம அதை பார்க்க கூடாது. அது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் தையல் விடாதனால நான் இப்படி ரெண்டையும் சேர்த்து விட ஒன்னொன்னா தூக்கி வச்சு பார்க்க. நீங்களும் அதே போல நீங்க தையல் போட்டு வச்சுக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சீக்கிரம் தைக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணிருக்கேன். இப்படி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்தா நம்ம தைக்க தொடங்கணும்.
தெரியுதா உங்களுக்கு? இந்த ஜாயிண்ட் இருக்கு, நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க, அதுவும் ஒன்னாதான் இருக்கு. இதுக்காக தான் இந்த இது மட்டும் தான் நீங்க கரெக்டா பார்க்கணும். நம்ம முடிக்கிற டைம்ல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடம் மட்டும் கரெக்டா இருக்கணும். பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே தனித்தனியா தான் வச்சிருக்கேன். அது என்ன பண்ணுவேன்னா, நான் தைக்க இப்படி ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சுட்டு இப்படி 3 துணியும் சேர்த்து தச்சிருவேன். நீங்க இப்படியும் தைக்கலாம், அப்படி இல்லை உங்களுக்கு தையல் போட்டு சுத்திலும் தையல் போடணும் போட்டுக்கலாம், கொஞ்சம் நேரம் கூடுதல் ஆகும். தச்சாச்சு, இன்னும் நம்ம ஜாயின் பண்ணலாம். கையில இருந்தா நான் ஜாயின் பண்ண போறேன். இங்க பாருங்க, கையை எப்படி பாதியா மடிச்சு வச்சுடுங்க. இனி அளவு சுடிதாரில் உள்ள கையை எடுத்து வச்சு பார்க்கலாம். இழுத்து பிடிச்சி, ரெடிமேட் தான், ஆனா இழுத்து பிடிச்சி இப்படி பார்க்கணும். சுற்றளவுல கொண்டு நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு இங்க பாருங்க, இது தனித்தனியா இருக்கிறதுனால நான் வந்து தைக்க இதை ஒண்ணுக்கு மேல ஒன்னா எடுத்து வச்சுட்டே வருவேன். நீங்க சுத்திலும் தையல் போட்டா நீங்க இது பார்க்க வேண்டாம், அப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க தையல் போட்டுட்டே வரலாம். எனக்கு இது பழகிடுச்சு, ஏன்னா சுத்திலும் தையல் போடுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நம்ம வந்து கரெக்டான அளவுல கட் பண்ணிட்டோம்னா சுத்திலும் தையல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, ஓப்பனுக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஓப்பன் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன்னா இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா இது ஸ்ட்ரைட்டா வந்து நிறுத்திக்கணும். இங்கெல்லாம் வளைச்சிட்டுலாம் வரக்கூடாது. இதை ஒரு டார்க் தையல போட்டு அப்படியே தூக்கிடணும். ஊசியை நூலை இப்படி எடுத்துடணும். நம்ம கிராஸ் பண்ணி தச்சு இழுத்துட்டுலாம் வரக்கூடாது. வேற எல்லா துணிக்கும் நம்ம இழுத்துட்டு வருவோம், ஆனா இதுக்கு வரக்கூடாது. ஏன்னா இதுல ஓப்பன் தைப்போம். இப்போ ஒரு சைடு நம்ம கை கட் பண்ணி இவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா தான் நம்ம விட்டு கட் பண்ணிருக்கோம், அதை நம்ம இப்படி நேர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவைக்கு போக மீது நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுதான் நான் சொன்னேன், இங்க நம்ம அகல இருக்கதை நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப பத்தியெல்லாம் கரெக்டா இருக்கா? இதுதான் கரெக்டா தானே இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து சோல்டரை மட்டும்தான் நீங்க பாக்கணும். சோல்டரும் நம்ம கையில கட் பண்ணி விட்டுருக்க முடியாது, அந்த ரெண்டையும் நீங்க கரெக்டா பார்த்து வைக்கணும். இது மாதிரி நம்ம இது அகலம் கூடுதல் விட்டுருந்தோம்னா இப்படி வரதான் செய்யும், நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் குறைச்சு விட்டோம்னா கொஞ்சம் குறைவா வரும் கை சுற்றளவு. இதுக்கு இந்த கையில உள்ள அளவை இதுக்கு வச்சுக்கலாம். ஒரு கை தைச்சாச்சுல, இது அளவு வச்சுக்கலாம். இந்த ஜாயிண்ட் வரும்போது கரெக்டா பார்த்து வச்சிடுங்க. இப்பெல்லாம் நம்ம ஊசியை குத்தி நிறுத்திட்டு 4 துணியும் மெயின் கிளாத் 2 லைனிங் கிளாத் 2 இப்படி கரெக்டா நான் எடுத்து வச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்டு நான் தச்சு விட்டுருவேன். இதே போல தைக்கணும்னா தைங்க. இது வந்து நமக்கு சீக்கிரம் தைக்கலாம். நான் கட் பண்ணி விட்ட இடம் வந்துருச்சு. ஓப்பனுக்காக நான் இருக்கு கிட்ட ஒன்று இப்படி நிறுத்திடணும். வளைச்சிட்டுலாம் வரக்கூடாது. நம்ம அந்த சைடு நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் நம்ம இந்த சைடு பண்ணணும். இதில் வச்சு இப்படி அடிச்சு விட்டுருங்க. இது இதுலயும் எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளவு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அது ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா நம்ம அளவு சுடிதார் வந்து ஒரு மாதிரி சுருண்டு நம்ம கரெக்டான அளவுல எடுக்க முடியல. அயன் பண்ணி தச்சு எடுத்திருக்கலாம், நானும் அயன் பண்ணாம விட்டுட்டேன். சுடிதாருக்கு நல்லா பிரச்சனை இல்லை. இனி நம்ம சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம ஓப்பனா தைச்சு விட்டுறலாம். ஓப்பன் தைக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் கரெக்டா வரணும்னா என்ன பண்ணணும்னா
நம்ம ஜாயிண்ட் அடிச்சு விட்டுருக்கோம்ல லாஸ்ட் எண்டு, அதுக்கு ஒரு இன்ச்சுக்கு மேல பாருங்க இப்படி லைன் போட்டு அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணா ஃபுல்லா கட் பண்ணிடக்கூடாது, ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இவ்வளவு விட்டுட்டு தான் கட் பண்ணணும். தையல்னா இருக்கா, இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இப்படி விட்டுட்டு நீங்க இப்படி கட் பண்ணி விடணும். இனி நம்ம ஓப்பன் கீழே இருந்தே தைச்சிட்டு வரலாம். எந்த இடமுமே தனித்தனியா தான் இருக்கும், நானா தான் எடுத்து வைக்கணும். பாருங்க இப்படி இருக்கா, ரொம்ப ஈஸியா இருக்கு, நம்ம சீக்கிரம் முடியும். இது 2 மடிப்பு மடிச்சு விடுங்க, ஒரு மடிப்பு கூட ஒரு மடிப்பு. இப்ப நம்ம கட் பண்ணி விட்டதுனால தைக்கும் போது கொஞ்சம் நல்லா வரும். இது இந்த இடத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் இப்படி விரிச்சு பிடிச்சுக்கணும், லூஸ் கொடுக்க கூடாது. கொஞ்சம் இடம் பாருங்க, மேல வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஊசியை குத்தி நிறுத்திட்டு அப்படியே துணிய திருப்பி விடணும். திருப்பிக்கிட்டு இங்க பாருங்க, இதுல ஒரு பா மாதிரி வரும், இப்படி வரும் அந்த தையல். நம்ம ஊசியை குத்தி தான் நிறுத்தி வச்சிருக்கேன் துணியில, அப்படி நிறுத்தினாதான் நமக்கு அடுத்தது அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி எல்லாம் மடிக்க முடியும். இந்த சைடு அது அங்க எப்படி மடிச்சோமோ அதே போல 2 மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே தைச்சிட்டு வரணும். அப்படி தைச்சிட்டு திரும்பி இப்படி வந்துட்டு இந்த ஊசியில அப்படி நிறுத்திடணும். ஊசியை குத்தி நிறுத்திட்டு திரும்பி ஒரு கட் ஆன் பண்ணி திருப்பி விடணும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தைச்சிட்டே வரலாம். அந்த ஒரு இடம் மட்டும்தான் நம்ம ஊசியை குத்தி நிறுத்தி திருப்பி தைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடா தைச்சிடலாம். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, கரெக்டா இருக்கா அந்த ஓப்பன் இதெல்லாம். இனி அந்த சைடு அதே போல தைச்சிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும், சுத்திலும் தையல் போடாம நீங்க இப்படியே தைங்க. இது கரெக்டா தான் இருக்கும். நான் இப்ப எப்படி ஒண்ணு பிடிச்சி தைச்சேனோ அதே மாதிரி தைங்க. அதே போல இந்த சைடை நம்ம கட் பண்ணி விட்டுறோம். நம்ம தச்சு வச்சிருக்கல அதுக்கும் 1 இன்ச்சுக்கு மேல ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி விட்டா மட்டும் நம்ம அந்த இடத்துல தைக்கும் போது நீட்டா வரும். இதுல கட் பண்ணி விட்டுருக்கேன், இதே போல கட் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்லயே கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா நான் ஆர்வக்குள்ளாரில் அங்கிருந்து தைச்சிட்டு வந்துட்டேன். அதே போல கொஞ்சம் மேல ஊசியை குத்தி நிறுத்தி அப்படியே துணியை டேன் பண்ணிக்கிட்டு பாருங்க, கட் பண்ணி விட்டனால அழகா நமக்கு மடிக்கிறதுக்கு வருது. உள் பக்கமா மடிச்சு இப்படி விட்டுருங்க. அப்படியே இங்க வரைக்கும் ஃபார்மா தைச்சு திரும்பியும் ஊசியை குத்தி நிறுத்திட்டு திரும்ப இப்படி திருப்பணும். அப்புறம் ஸ்பீடா தைக்கலாம். நான் ஸ்பீடா தைக்கணும், சீக்கிரமா நமக்கு தைக்கணும். ஒருத்தருக்கு தண்ட அளவு கேட்டாங்கன்னா உடனே கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக இப்படிதான் நான் தைப்பேன். நான் எப்பயுமே ஸ்பீடா தான் தைப்பேன். இந்த சுடிதார பொறுத்தளவுல சுத்திலும் தையல் எல்லாம் போட மாட்டேன், அளவுக்கு அதிகமா துணியை எடுக்கவும் மாட்டேன். 2 அளவும் ஒரே அளவா தான் எடுப்பேன். லைனிங்கா இருந்தாலும் சரிதான், மெயின் கிளாத்தா இருந்தாலும் சரிதான், ரெண்டுமே நான் ஒரு அளவு தான் எடுப்பேன். நம்ம சுடிதார் தைச்சு முடிச்சாச்சு பாருங்க. நம்ம பக்கத்தை திருப்பி பார்ப்போம். நான் சைட்ல ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நான் இன்னும் உங்களுக்கு வீடியோ இதெல்லாம் காட்டிட்டு கூட தையல் போட்டு கொடுக்கணும். ஏன்னா நான் சைட்ல தையல் போட்டே இருக்கேன், வீடியோ லென்த்தா போயிட்டே இருக்கோம். அதுக்காக தான் பாருங்க தைச்சாச்சு நீட்டா ஒர்க் போட்டீங்களா, கையெல்லாம் இதெல்லாம்
3/4 கை. கழுத்தை பார்த்தீங்கன்னா 2 கழுத்து ஒரே மாதிரி, ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஒண்ணு போலதான். நீட்டா இருக்கு பத்தியெல்லாம். இது எவ்வளவு ஸ்பீடாவும் தைங்க, கரெக்டாவும் இருக்கும், இந்த அளவும் கரெக்டா இருக்கும். அங்க பாருங்க. நமக்கு இது பிளவுஸ்னா சின்னதா இருக்கும், இது சுடிதார் பத்தியோட கொஞ்சம் பெருசா தான் நமக்கு தெரியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இது இப்படி நீட்டா தைங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட்லயே நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.